உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது காரணம் என்னன்னா நீங்க அதுதான் சொல்றேன் நானு. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்றேன்னா கருணாநிதியோட குடும்பம் ஐயா கருணாநிதி ஸ்டாலின் எல்லாமே அந்த ஆங்கிள் நீங்க விவாதத்தையே மாத்தி திருப்பி கொண்டு போறீங்க. ஒரு நல்ல அரசியல்வாதி செய்ய வேண்டியதை ஒரு பத்திரிகையாளர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கிடையாது. அண்ணாமலை பேசி எப்படி பாஜக காரங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு திமுகவா நீங்க கேட்க காங்கிரஸ் தான் நேரு தான் நீங்க கேட்கிற காந்தி தான்ற மாதிரி அதிமுக காரர்கள் ஏன் பாஜகவை பார்த்து மிரளுகிறார்கள், பயப்படுறாங்க? அப்படி நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாஜகவை கேர் எடுத்து அது சம்பந்தமா யோசிச்சு பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எதுக்காக பாஜகவை உங்களை காரிகார் துப்பிட்டு இருக்காங்க? யாரு அண்ணா எடப்பாடி பழனிசாமியே காரிகார் துப்புறாங்க. காரி துப்புறவனுக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்காங்க, சூரியனை பார்த்து நாய் உழைச்சிருந்தா நான் சூரியன் வந்து நாய்க்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஐயா கருணாநிதியே ஒரு சில மேடைகள் பேசும்போது முன்னாடி எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பெருமிப்பா இருக்குது ஆனா வாக்களிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பேசியிருக்காரு. சோ கூட்டம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சிருந்துச்சு. கூட்டணி அதுதான் சொல்றேன் நான். என்னன்னா கூட்டணி வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா கூட்டணி வச்சுதான் வேற வழி கிடையாது. சமயோசிதமா எடுக்கக்கூடிய விதியவே ஐயா கருணாநிதி பண்ணினார்னா சிறந்த ராஜதந்திரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா செல்வி ஜெயலலிதாவோ வேற யாராவது பண்ணா போய் தேவைக்காக போய் விழுந்துட்டாங்க. இப்போ இந்திரா காந்தி வந்து ஐயா கலைஞர்ல எப்படி பேசினாரு, திருப்பி நேருவின் மகளே வருகன்ட்டு அவங்க கூட போயிட்டு வச்சாரு தானே. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அவரு மிகச்சிறந்த ராஜதந்திரின்றாங்க. சொல்ல முடியாது. அங்கதான் என்னன்னா கருணாநிதி வந்து தன்னை இந்து விரோதியாவே அவர் காட்டிட்டார். இந்துக்களை திருடர்கள் சொன்னாரு. பொட்டு வச்சுட்டு சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் வந்து என்னைய மண்டை உடைஞ்சிச்சான்னு கேட்டாரு. ஐயா ஸ்டாலினே வந்து ஒரு கோயில் போய் திண்ணீர் வச்சோன்னா அந்த திண்ணீர் அழிக்கிறாரு. நெத்தில திண்ணீர் வச்சு அவங்களுடைய விருப்பம் தான். இல்ல விருப்பம்ங்கிறது நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன். நீங்க ஒரு மதமா இருக்கலாம். அந்த மதத்தோட அதாவது ஒருத்தர் வந்து கடவுளை வழிபட்டால் அவங்க வந்து இந்துத்துவவாதியா அப்படிதான் சொல்லவே இல்லையா? கடவுளை வெறுக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் வந்து கடவுள் எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. நான் வந்து எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. ஒரு முக்கியமான தலைவர் யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா முக்கியமான தலைவருங்க. அண்ணாமலை முக்கியமான தலைவர் இல்ல. எங்க ஒரு ஜெயலலிதாவை ஒரு சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக எதிர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர் உரிமை கொண்டாடுகிறார். அது தேங்க சொல்ற அதுக்கு பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா அதுக்கு பேர் பயம். இனியும் அதுக்கு பேர் நடுக்கம். இனியும் அதுக்கு பேர் பச்சோந்தித்தனம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நிகழ்கால அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் எல்டிஆர் அவர்கள் இருக்கிறார். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்துல நானும் நல்லா இருக்கேன். சமீபத்துல ஒரு அண்ணாமலை அவர்கள் சர்ச்சையான பேச்சு பேசியிருந்தார். சர்ச்சைன்னு சொல்ல முடியாது, உண்மையா கூட இருக்கலாம். என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, முன்னாள் முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்ட்டு சொல்றார். இதற்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நபர்கள் எல்லாரும் பதிவிடுறாங்க. ஆமா ஆமா அவங்க ஒரு இந்துத்துவா தலைவர். ஏதாச்சும் மாற்று கருத்து உங்களுக்கு ஏதாச்சும் இருக்குதா? இல்ல அவங்க உண்மையாவே இந்துத்துவா தலைவர் தான்? வந்து முதல்ல ஒரு கட்சியில தலைவர்களுக்கு பற்றாக்குறை ஏற்படும் போது பிற கட்சியோட தலைவர்களே எங்களுக்கு சாதகமானவங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறது வந்து காலங்காலமா இருந்துட்டு இருக்கு. அது 2-3 விதத்துல இருக்குது. இப்போ டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்துல பேசும்போது முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் கூட எம்ஜிஆர் என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர்னு சொன்னது. அது வந்து இயல்பான விஷயம். உண்மையாவே வேண்டப்பட்டவர் தானே. ஆமா, அதுதான் அது இயல்பான விஷயம். ஆனா இங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து மோடியை எதிர்த்து நின்னவங்க. மோடியா லேடியான்னு கேள்வி கேட்டவங்க. ஒண்ணு, பாஜகவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றது கிடையாது. ஏன் இதை சொல்றேன்னா, எப்படியாவது அதிமுகவோட தொண்டர்களை பாஜகவை நோக்கி இழுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோளோடு தான் அண்ணாமலை. பாஜகவுக்கு இல்லாத கூட்டமா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட கூட்டம் வர்றது கிடையாது. தெரியும், பாஜக எடப்பாடி பழனிசாமி வந்தா கூட பின்னாடி வந்து ஒரு 10 பேர் தான் வராங்க. அண்ணாமலை வந்தா அப்படி கிடையாது, 30 பேர் 40 பேர் படை திறந்து. 2014 ஜெனரல் எலெக்ஷன் காலம் சார். அது எவ்வளவு கூட்டம் வந்துச்சுன்னு தெரியுமா திருச்சியில மோடி மாநாட்டுக்கு? ஆனா ஓட்டு போடலையே யாரும்.
ஐயா கருணாநிதியே ஒரு சில மேடைகள்ல பேசும்போது முன்னாடி எல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு, கூட்டத்தை பார்த்தா ரொம்ப பெருமிப்பா இருக்குது ஆனா வாக்களிக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு பேசியிருக்காரு. சோ கூட்டம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கட்சியோட தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வச்சிருந்துச்சு. கூட்டணி அதுதான் சொல்றேன் நான். இப்ப என்னன்னா கூட்டணி வைக்க வேண்டிய நேரம் வந்துச்சுன்னா கூட்டணி வச்சுதான் வேற வழி கிடையாது. சமயோசிதமா எடுக்கக்கூடிய இதையவே ஐயா கருணாநிதி பண்ணினாருன்னா சிறந்த ராஜதந்திரின்னு சொல்லிடுவாங்க. ஆனா செல்வி ஜெயலலிதாவோ வேற யாராவது பண்ணா போய் தேவைக்காக போய் விழுந்துட்டாங்க. இப்போ இந்திரா காந்தி வந்து ஐயா கலைஞர்ல எப்படி பேசினாரு, திருப்பி நேருவின் மகளே வருகன்ட்டு அவங்க கூட போயிட்டு வச்சாரு தானே. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன அவரு மிகச்சிறந்த ராஜதந்திரின்ட்டுருவாங்க. வேறவங்க பண்ணினாங்கன்னா அவங்க ஒருத்தர் கூட்டணி போனீங்க, இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறீங்க? அண்ணா திமுகவும் பேசணும்ல. அண்ணா இப்போ அதுதான் அண்ணா திமுகவும் அப்படிதான் பேசுறாரு. அங்க போனாருல பாத்தீங்களா அவருடைய தேவைக்கு அங்க போயிட்டாரு பாத்தீங்களா. இல்லங்க நீங்க இப்படி சொல்றீங்கல்ல, அதே பெர்ஸ்பெக்ட் ஆஃப் வியூல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்களும் கலைஞர் திமுக மாறி மாறி வச்சா பேசதான் செய்வாங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நானும் சொல்றேன் இது ஒரு ராஜேந்திரன் இல்லையா. இங்க வந்து என்னன்னா பாஜக சொல்லுது, திமுக சொல்லல. திமுக அண்ணா திமுகவை விமர்சிக்கல, பாஜக விமர்சிக்குது. தோழமை கட்சி அண்ணா திமுக. ஆமா அண்ணா திமுக விமர்சிக்குது. நீங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு விஷயத்த பேசினாருன்னா அதுக்கு அக்ரஸிவான ஒரு கவுண்டர் இங்க இருந்து வரவே மாட்டேங்குது. ஜெயக்குமார் பேசுவாரு, அதை தாண்டி வேற யாரும் பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட பெருசா அவரை டச் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படியே கண்டும் காணாமல் அப்படியே போயிடுவாங்க இல்லையா. ஆனா இன்னைக்கு தன்னுடைய சொந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான பிரதிநிதித்துவமான ஒரு தலைவரை வந்து எங்களுக்கு தான் அவங்க எங்க ஆளு அப்படின்னு சொல்றது இதுல என்னன்னா கண்டம் பண்ணிருக்கணும். இங்க யாரும் விவாத நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா செல்வி ஜெயலலிதா வந்து எல்லாருக்குமான ஒரு நபர், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு மிகச்சிறந்த தலைவியா இருந்தாங்க, அனைத்து மக்களுக்குமான தலைவியா இருந்தாங்க. அவங்க ஜாதி பாக்குறது மதம் பாக்குறதுல அவங்ககிட்ட என்னைக்குமே கிடையாது. எந்த மதத்துக்கும் கூடுதலா சப்போர்ட் பண்றது. இப்போ மைனாரிட்டி அப்படிங்கிற ரிலீஜியஸ்க்கெல்லாம் வந்து அடிஷனலா நிறைய சப்போர்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா அதுக்கு போட்டியா இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்றது அல்லது இந்து மதம் கிறிஸ்டியன். இப்போ பிரதமர் நரேந்திர மோடி சொல்றது இல்லையா, நாங்க வந்து எல்லாருக்கும் தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க அப்படிதான் இருந்தாங்க. அதுதான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? பிரதமர் நரேந்திர மோடி அதே கேட்டகரியில தான் இருக்கிறாரு. அதே நேரத்துல அம்மையார் ஜெயலலிதாவும் அதே கேட்டகரியில சொல்ல வர நீங்க புரிஞ்சுக்கல. இப்போ அண்ணாமலை தமிழரா என்னது, அவர் எந்த ஊருக்காரரு? தமிழர்னு சொன்னாலும் கரெக்ட் தான். எப்படி சொல்றீங்க? அண்ணாமலை தமிழர்னு சொன்னாலும் நான் சொல்றேன், இந்தியர்னு சொன்னாலும் கரெக்ட் தான், தமிழர்னு சொன்னாலும் கரெக்ட் தான், கரூர்காரன் சொன்னாலும் கரெக்ட் தான். இவர் வந்து ஜெயலலிதாவை கரூர்காரன் லெவல்ல சின்ன விஷயத்துக்கு வச்சு பாக்குறாரு. இல்லையே, அவர் வந்து ப்ரௌட் கர்நாடிகன் அப்படி எல்லாம் சொல்லி அதுவும் கரெக்ட் தான். அவருக்கு அதுவும் கரெக்ட் தான். நீங்க இந்தியன் சொன்னாலும் நான் அப்படி பார்க்கல. நீங்க சொல்றது நான் சொல்றது அப்படி. ஜெயலலிதா வந்து எல்லாருக்குமான ஒரு தலைவியா தான் இருந்தாங்க. இவர் வந்து இவரோட ஆங்கிள், இவரோட பாயிண்ட் ஆஃப் அந்த ஆங்கிள் வந்து இவருக்கான ஒரு தலைவி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கலாம், அது அவரோட உரிமை. ஆனா அதிமுகவுக்கு என்னன்னா அதிமுக தலைவர்களை ஜெயலலிதா எல்லாருமே இது சொல்லிக்கலாம், எங்க ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஆமா, இப்ப அண்ணாதுரை சிஎன் அண்ணாதுரை அவர்களை திமுகவும் கொடியில போடுறாங்க, அதிமுகவும் கொடியில போடுறாங்க. ரெண்டு பேருக்கு கடையில போட்டி வருமா? ஒரே இல்ல நான் அதான் சொல்றேன், உரிமை எடுத்துக்கிறது பிரிஞ்சு வந்ததுல பிரிஞ்சு வந்திருக்கலாங்க. இப்ப நான் வந்து நீங்க ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க, ஒரு கட்சிக்கு நீங்க இருக்கீங்க, ஒரு கட்சிக்கு நீங்க இருக்கும்போது உங்களை எனக்கு பிடிக்குன்னா நானும் கூட உங்களை தலைவர்னு சொல்லிக்கலாமே. அது உங்களுக்கு தானே பெருமை. புரியுதா நான் சொல்றது? உங்களுக்கு தான் அது பெருமை. அப்போ ஒரு இந்துத்துவ தலைவரா சொல்றதுன்றது பெருமை. இந்துத்துவ தலைவர் சொல்றது நான் பெருமைன்னு சொல்லவே கிடையாது. அண்ணாமலை சொல்றது இருந்தா வேற எப்படி சொல்லுவாரு? இல்ல அதுதான் சொல்றேன், அது வந்து சுருக்கிட்டாரு அவரு. இருந்தாலும் அவர்களுக்கு தலைவர்கள் பற்றாக்குறை இருக்கிறதுனால அதிமுக தலைவர்களை கடன் வாங்குறாங்க. நீங்க இப்படி சொல்றீங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இருக்கிறாங்க, அப்புறம் ஒரு மிகப்பெரிய கலவரத்தை கன்னியாகுமரியில் நடத்தின பொன்னார் இருக்கிறாப்ல. சரி, அப்ப அவங்க எல்லாம் இருக்கும்போது எல்முருகன் இருக்கிறாப்ல, அவங்க எல்லாம் மாபெரும் தலைவர் அடுத்த பிரதமர் அண்ணாமலை இருக்கிறாப்ல. அவங்க எல்லாம் இருக்கும்போது பல்லடம்ல நடந்த மாநாட்டுல வந்து பிரதமர் மோடி ஐயா என்ன பேசினாரு? ஜெயலலிதா அவங்கள தான் சொன்னாரு, எம்ஜிஆர் சொன்னாரு, அவங்கள தானே பேசுறாங்க. அவங்க ஒரு ஐகான் இல்லையா? அதுதான் ஐகான்ங்கிறத அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. அந்த ஐகான் ஒரு ஐகான் இருக்கு, அந்த ஐகான் இன்னைக்கு இல்ல, மறைந்த முதலமைச்சர் அவங்க. அப்படி இருக்கும்போது அவங்களை நானும் தலைவியா ஏத்துக்கிட்டேன் அப்படின்னு அண்ணாமலை நினைச்சாருன்னா அது அவரு இல்ல நீங்க தோழர் நீங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றீங்கன்னா ஒரு தலைவரா ஏத்துக்க ரைட். இப்போ நான் கூட ஜெயலலிதாவை தலைவரா ஏத்துக்கிறேன், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்துல A1 குற்றவாளியாக இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், எனவே நான் வந்து ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஐகான் எடுத்துக்கிறேன். ஒரு திராவிட கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக இருந்திருந்தார். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் கூட அம்மையார் ஜெயலலிதாவை மிகப்பெரிய
இதெல்லாம் பண்ணல. ரொம்ப டைரக்டா பேசிப்பாங்க. கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த அந்த முரண்பாடுகள் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இவங்களுக்கு இல்ல, முதல்வர்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சியல் சண்டைலாம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், அண்ணாமலை ஒரு தலைவரா எடுத்துக்கிறதுன்றது வேற, ரைட். ஆனா ஒரு கருத்தை வெளிப்படுத்துறது இருக்குல்ல, இந்துத்துவ தலைவர், இந்துத்துவாவுக்காக அவங்க வேலை செஞ்சிருக்காங்கன்றது அது அயோக்கியத்தனமா இல்லையான்னு நான் கேட்கிறேன். அதுதான் முதலே சொல்லிட்டேன். அவர் ஒரு பார்வையில பாத்துருக்காரு, முழுமையா அவங்களை வந்து பார்க்க தவறிட்டாருங்கிறத முதலே சொன்னேன் நான். அதாவது அவங்க வந்து இந்துத்துவாக்குன்னு சொல்லி சுருக்கும் போது அது வந்து தவறு. அவரோட நீங்களும் பாருங்க, பட்டும் படாம பேசுறீங்களே. அண்ணாமலை பேசுறது தவறு இது. ஆனா அது எங்களுக்கு பெருமைன்னு சொல்றேன் நான். அதிமுகவுக்கு பெருமை. எப்படி சொல்றது? எங்க அதிமுக தலைவர் வந்து எங்க தலைவர் என்னோட பாலிசி அவங்க ஏத்துக்கிட்டாங்க, என்னோட கொள்கைகளை வச்சிருந்தாங்க. ஏத்துக்கிட்டாங்களா? ஏத்துக்கல. அதுதான் முதல்ல அவங்க ஏத்துக்கல. அப்புறம் அதையும் பெருமையா நினைச்சுப்பீங்களா நீங்க? எல்லாத்தையுமே அவன் ஒருத்த வந்து பேசுறதுனால அது பெருமை தானே. ரெண்டாவது அவனுக்கு வந்து புரிய வைப்பா. அதுதான் சரி. இன்னைக்கு கட்சி வந்து அழிவு பாதையில் இருக்கிறது, எனவே ஒருத்தர் பேசும்போது ஓகே சந்தோஷமா ஏத்துக்கலாம் அப்படி எல்லாம் இல்ல. அழிவு பாதையில் இருக்குதுங்கிறதெல்லாம் வந்து கற்பனை. அது வந்து திமுகவோட பயத்தினால கிளப்பி விடப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சாரம். அது அழிவு பாதையில் இருக்குங்கிறதுல ஏத்துக்க முடியாது. அதாவது அண்ணாமலை பேசுறது தவறான ஒரு பார்வை தான். ஆனா அவர் வந்து பெரிய ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிறவரை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வச்சு பாக்குறாரு அப்படிங்கிறது அவரோட. இன்னைக்கு வந்து அண்ணாதுரையை, முன்னாள் முதல்வர் அண்ணாதுரையை அவர் தலைவராக ஏத்துப்பார். பெரியார தான் ஏத்துக்க மாட்டாரு, அண்ணாதுரையை ஏத்துப்பாப்ல. கலைஞரை கூட ஆப்வியஸ்லி தே வில் அக்செப்ட். கருணாநிதியை கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதே போலதான் ஜெயலலிதாவும். ஆனா கருணாநிதி என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னாக்கா இந்துத்துவ தலைவர்னு சொல்ல மாட்டாங்க. சொல்ல முடியாது. அங்கதான் என்னன்னா கருணாநிதி வந்து தன்னை இந்து விரோதியாவே அவர் காட்டிட்டார். இந்துக்களை திருடர்கள் சொன்னாரு. பொட்டு வச்சுட்டு சட்டமன்றத்துக்கு ஒருத்தர் வந்து என்னைய மண்டை உடைஞ்சுச்சான்னு கேட்டாரு. பையன் ஸ்டாலினே வந்து ஒரு கோயில் போய் திண்ணீர் வச்சோன்னா அந்த திண்ணீர் அழிக்கிறாரு. நெத்தில திண்ணீர் வச்சு அவங்க அவங்களுடைய விருப்பம் தானே. அதுதான் இல்ல விருப்பம்ங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, நான் இப்ப வந்து உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரேன். நீங்க ஒரு மதமா இருக்கலாம். அந்த மதத்தோட அதாவது ஒருத்தர் வந்து கடவுளை வழிபட்டால் அவங்க வந்து இந்துத்துவவாதியா அப்படிதான் சொல்லவே இல்லையா? கடவுளை வெறுக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் வந்து கடவுள், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்க. நான் வந்து எனக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லை. அதான் கேக்குறேன். சொல்றது கேளுங்க. கேமராமேனுக்கு வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை போற மேட்டரே வந்து செகண்ட் முண்டா இருக்குது. ஒரு செகண்ட் முடிச்சிருங்க. எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை. ஆனால் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது. நான் உங்க வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். கடவுள் சார்ந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்கன்னா அங்க வந்து அந்த கடவுளையும் நான் மதிக்கிறேன். அதுதான் என்னோட இது. அங்க வந்துட்டு எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நீங்க கொடுக்குற சாப்பாடு நான் சாப்பிட மாட்டேன், அந்த இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொன்னா அது வந்து தப்புன்னு சொல்றேன். அப்படி யாரும் பண்ணல. அதுதான் திருநீர் நெத்தியில வச்சு திருநீர் அளிக்கிறது. அதுதான் ஏங்க என்ன நீங்க இப்படி வந்து அவர் தன்னுடைய இணையர் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் பல கோவில்களுக்கு போறாங்க, அவங்களுடைய பையன் போறாங்க, அவங்க திருநீர் இல்லங்க. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். நீங்க ஏன் மதமா மாத்துறீங்க? ஓ ஒருவேளை அதனாலதான் இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக என்ன ஸ்டாண்டுக்கு போகுதோ அந்த ஸ்டாண்டுக்கு போறதுனால உரிமை கொண்டாடிக்கிறாரோ அண்ணாமலை? அப்படி நான் சொல்லல. அவர் வந்து ஒரு குறுகிய பார்வையை பாக்குறாரு. நீங்களே குறுகிய பார்வையில விமர்சிக்கிறேன். ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா இல்ல, நீங்க எல்லாரும் பேசும்போது முதல்வர் ஸ்டாலினை பேசும்போது பொட்டு வைக்கிறது அளிக்கிறாங்க. அது அவங்களுடைய உரிமை. இது பகுத்தறிவு மண். அப்படி கிடையாது. பகுத்து ஆய்வு செய்து தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து முன்னெடுத்துக்கிறது. சரி, அவங்க வந்து வச்சுக்கிறது. அதை வந்து விமர்சிக்க கூடாது. அப்படியெல்லாம் கிடையாது. அது எப்படி அப்படி கிடையாது? இன்டர்நேஷனல் ரூல்ஸ் கட்டசி எல்லாம் என்ன சொல்ற ரூல்ஸ் எல்லாம் மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு மாநிலத்தோட மக்கள் அதே போலதாங்க. இப்போ நீங்க வந்து எனக்கு நீங்க சாமி கும்பிடுற ஆளுன்னு வச்சுக்கோங்க, நான் சாமி கும்பிட மாட்டேன், என்கிட்ட வந்து நீங்க திருநூறு கொடுக்குறீங்க, நீங்க மனசங்கடப்படக்கூடாதுன்றதுக்காக நீங்க வச்சு விடுறீங்க. நீங்க வச்சதும் ரைட், நீங்க வச்சுட்டீங்க, எனக்கு பிடிக்கல, நான் அழிச்சுக்கிறேன் திரும்பி போகும்போது. இதுல என்ன இருக்குது? உங்களுக்கு பிடிக்கலீங்க. இப்ப உங்களுக்கு பிடிக்கலைங்கிறது காரணம் என்னன்னா, நீங்க அதுதான் சொல்றேன் நானு. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்றேன்னா, கருணாநிதியோட குடும்பம், ஐயா கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாமே அந்த ஆங்கிள் நீங்க விவாதத்தையே மாத்தி திருப்பி கொண்டு போறீங்க. ஒரு நல்ல அரசியல்வாதி செய்ய வேண்டியதை ஒரு பத்திரிகையாளர் வந்து செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் கிடையாது. அண்ணாமலை பேசி எப்படி பாஜக காரங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம்னா வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு திமுக தான், நீங்க கேக்குற காங்கிரஸ் தான், தாத்தா நேரு தான், நீங்க கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அண்ணாமலையோட பார்வை வந்து குறுகிய பார்வை, அவ்வளவுதான். அவர் பேசுனது தப்பு. அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அவங்க சங்கராச்சாரியர் கைது பண்ணதுல இருந்து இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவாங்க,
இஸ்லாமிய பண்டிகைகளுக்கு அங்க போயிட்டு இஸ்லாமிய மத அந்த வீட்டுல திருமண விழாவில் போய் இன்னொரு மதத்தை பத்தி தப்பா பேசுவாங்க. இஸ்லாமியர் உள்ள யார சொல்றீங்க நீங்க? எனக்கு புரியல. அதாவது நான் கேட்ட கேள்வி ஒண்ணுங்க, நீங்க திமுக ஏன் அண்ணா திமுகவை ஜெயலலிதாவை திராவிட முன்னேற்ற கழகத்தை போட்டு வாருன்னு வாடுறாரு அண்ணாமலை, பாஜக பக்கம் போக மாட்டீங்க, திருப்பி திமுக கிட்ட வந்து நிக்கிறீங்க. பேசுறது உண்மையா? வந்து அண்ணாமலை பேசுறது அது உண்மையாவே இருக்கட்டும், அது உண்மையாவே இருக்கட்டும், அது உண்மையாவே இருக்கட்டும், தப்பு இல்ல அது உண்மையாவே இருக்கட்டும். ஏன் அங்க போக மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறேன். அதுதான் தப்புன்னு சொல்றேன். வச்சுக்கிட்டீங்க, மக்களுக்கு நல்லது செய்யல. ஆமா, அதெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அம்மையார் ஜெயலலிதா நிறைய ஜிஓஸ கொண்டு வந்தாங்க, பாஜக என்ன பண்ணுச்சு, பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணாரு, அந்த காம்பினேஷனுக்கு கம்பாரிசன் போக மாட்டீங்களே ஒழிய அண்ணாமலை பேசுறதை பத்தி நீங்க கேட்கும் போது ஒரு வார்த்தை தப்பு திமுக பேசுறீங்களா? ஆமா, நல்ல திமுக திட்டுறீங்க, பேசுறீங்களா? ஏன் அண்ணாமலையை பத்தி பேச மாட்டீங்க? ஏன் பாஜக பத்தி தமிழ்நாட்டுல பாஜக இல்ல, அதிமுக காரர்கள் ஏன் பாஜகவை பார்த்து மிரளுகிறார்கள், பயப்படுறாங்க? அப்படி நீங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. பாஜகவை கேர் எடுத்து அது சம்பந்தம் யோசிச்சு பேசணுங்கிற அவசியமே கிடையாது. எதுக்காக பாஜகவை உங்களை காரிகாரி துப்பிட்டு இருக்காங்க? அண்ணா பழனிசாமியே காரிகாரி துப்புறாங்க. காரி துப்புறவனுக்கு காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு சொல்லிருக்காங்க, சூரியனை பார்த்து நாய் உழைச்சதுன்னா நான் சூரியன் வந்து நாய்க்கு பதில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. சோ அதிமுகவை வந்து வேலிடான, அதனால திமுக பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல, அதிமுக பதில் சொல்லிட்டு இருக்குதா? இல்ல, அதிமுகவை விமர்சிப்பவர்கள் அதுக்கான வேலிடான பர்சனா இருந்தா அவருக்கு பதில் சொல்லலாம். அண்ணாமலை பேசுறதுக்கு எதுக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுக்கணுங்கிறதே ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். ஒரு முக்கியமான தலைவருங்க அவங்க. யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதா முக்கியமான தலைவருங்க, அண்ணாமலை முக்கியமான தலைவர் இல்ல. ஏங்க, ஒரு ஜெயலலிதாவை ஒரு சித்தாந்த ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக எதிர் தத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர் உரிமை கொண்டாடுகிறார். அது தேங்க சொல்ற, அதுக்கு பதில் சொல்லக்கூடாது. அதுக்கு பேர் பயம், இனியும் அதுக்கு பேர் நடுக்கம், இனியும் அதுக்கு பேர் பச்சோந்தித்தனம். இனியும் 10 பேரு 10 விதமான தலைவராக செல்வி ஜெயலலிதாவை கிளைம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் போய் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. முதல்ல யாருக்கு பதில் சொல்லணும்? இப்போ நான் கேட்கிற, பெரியார வந்து ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கிளைம் பண்ணிக்கலாம். ஆமா, புரிஞ்சா? அண்ணாவை ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் கிளைம் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? மதிமுக கிளைம் பண்ணிக்கலாம், மறுமலர்ச்சி திராவிட கழகம் அது கிளைம் பண்ணிக்கலாம், மத்த கட்சிகள். ஆனா பாஜக கிளைம் பண்ணும் போது எல்லாரும் சேர்ந்து அடிப்பாங்க. நீ எப்படி கிளைம் பண்ணுவ? ஏன்னா பெரியாருக்கு எதிரான கொள்கைகள் பாஜக, அதான் பெரியாருக்கு எதிரான கொள்கைகள். அம்மையார் ஜெயலலிதா பாஜகவுடைய கொள்கையோடு ஒன்று போறாங்க, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு. அப்படி போக கிடையாது. அதிமுகவோட கொள்கைகளை, அதாவது ஜெயலலிதா அவர்கள் நடந்து கொண்ட விதம், அவங்களோட பொது வாழ்க்கையில அவங்க நடந்து கொண்ட விதத்துல ஒரு பார்ட் பாஜகவை அட்ராக்ட் பண்ணுது. அதான் இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. வேற எதுக்கு இல்ல, எந்த பார்ட் சார்? அதுதான் இப்போ எந்த பார்ட் சார்? அப்ப நான் சொன்னா நீங்க திமுக பேசன்னு சொல்லி, நான் என்ன சொல்றேன்னா, முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆகட்டும், தற்போதைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க வந்து இந்து மதத்தைக்கு எதிராக தான் எப்பவும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஜெயலலிதா வந்து அந்த வாக்கு வங்கி அரசியல் நடத்தாம இந்து மதத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்து மத கோயில்களுக்கும் போவேன், இந்து மதத்துல நடக்கிற விழாக்களிலும் நான் பங்கேற்பேன், அதே சமயம் இஸ்லாமியர்களோட விழாக்களிலும் நான் போய் பங்கேற்பேன், கிறிஸ்தவர்களோட விழாக்களிலும் நாங்க போய் பங்கேற்பேன். இதெல்லாம் வந்து இதுதான் அவங்களோட கோர் ஐடியாலஜி. அந்த அடிப்படையில இந்த பார்ட் வந்து பாஜகவை அட்ராக்ட் பண்ணுது. இப்ப கூட இந்த ஒடிசா மேட்டர்ல வந்து ஐயா ஸ்டாலின் பூரி ஜெகநாதரை பத்தி பெரிய அளவுல பேசுறாரு. அதே இப்போ அவர் ஒரு பதில் சொல்றாரு, கிறிஸ்துமஸ் நான் வாழ்த்து சொல்றேன், மிலாடி நபிக்கு வாழ்த்து சொல்றேன், ஏன்னா அவங்க சிறுபான்மையினர், அதுக்காக அவங்களை என்கரேஜ் பண்ணதுக்காக வாழ்த்து சொல்றேன்னு அவர் சொன்னால் கூட, சீக்கியர்களோட பங்கன், சீக்கியர்களும் தமிழ்நாட்டில் மைனாரிட்டி தான், அவங்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்காரா? மலையாளத்துல நடக்கிற ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாரு. கேரளா மக்கள் இங்க சிறுபான்மையா வாழ்ந்துட்டு இருக்காங்க, சீக்கியர்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஜெயினர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களோட பங்கனுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லியிருக்காரா? என்ன சொல்றீங்க இதுக்கு? இதுதான் அந்த ஓர வஞ்சனைங்கிறது. அதுதான் அது வந்து இல்லாத ஒரு தலைவர் ஜெயலலிதா அப்படிங்கிறதுனால அவரு எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க. இது சீக்கிய பண்டிகைகளுக்கு ஜெயலலிதா யாரையுமே பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பண்ணிட்டாங்க, பொதுவா எல்லா மதுக்கும் பண்ணுவாங்க. சரி 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 ரைட். ஒரு முக்கியமான நிறைவான ஒரு கேள்வி. இன்னைக்கு தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் எவ்வளவு வாக்குகள் தமிழ்நாட்டில் செலுத்தி இருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் செலுத்தியிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கிட்டத்தட்ட இந்திய தேர்தல் ஆணையம் அதோடைய அது ஒரு பிரான்ச் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு பிரான்ச்.
இப்ப இது ரெண்டும் வந்து முரண்படுது. கிட்டத்தட்ட 4,43,577 வாக்குகளை இந்திய தேர்தல் ஆணையம் அதிகமாக காமிக்குது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 4,43,577 வாக்குகள் கம்மியா வந்து சொல்றாங்க. ஏன் இந்த முரண்பாடுகள்? ரெண்டும் ஒரே கம்பெனி தானே. இந்த கம்பெனி வேற, அந்த கம்பெனி வேற இல்லையே. ரெண்டு கம்பெனி ஒரே கம்பெனி தான். அதாவது மாற்றங்கள் இல்ல. அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் தான். தமிழ்நாடு தேர்தல் ஆணையம்னு எதுவும் இல்ல. இந்திய தேர்தல் ஆணையத்தோட ஒரு பிரான்ச் இல்ல, அவங்களோட ஒரு அலுவலகம் தான் தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்குது. தமிழ்நாடு தேர்தல் அலுவலர் இருக்கார், சத்யபிரதா சாகு இருக்கிறாரு. ஒரு மாவட்டத்துக்கு போனீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து அதே தேர்தல் ஆணையத்தோட அலுவலர்கள் தான். தாசில்தார், டெப்டி தாசில்தார் எல்லாமே ஒரே ஆபீசர் தான். ரெண்டு ஒரே ஆபீசர் இல்ல, ரெண்டு ஒண்ணுங்க, ரெண்டு கிடையாது, அது ஒண்ணுதாங்க. நீங்க முதல்ல அதே தப்பு. இப்போ எல்லாருமே ஒண்ணுதான். ஆனா அது என்னன்னா, இப்ப நமக்கு தேர்தல் ஆணையம் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் தான். இந்திய தேர்தல் ஆணையம் வந்து கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல நான் எல்லா ஊரையும் உங்களுக்கு சொல்ல வேணா. இப்ப என்ன கேக்குறீங்களா? இல்ல உங்களால முடிஞ்சதை சொல்லுங்க. சரி, நான் ஒரு 2-3 ஊர்ல சொல்றேன் பாருங்க. திருவள்ளூர்ல வந்து தமிழ்நாடு தான். ஆமா, தமிழ்நாடு தேர்தல் அலுவலர் என்ன சொல்லியிருக்காருன்னா 20,58,098 வாக்குகள் பதிவானதை சொல்லியிருக்காரு. ஆனா எலெக்ஷன் கமிஷன் வந்து என்ன சொல்றதுன்னா 20,85,991 சொல்றாங்க. இது மாதிரி எல்லா தொகுதியிலையுமே வந்து அதிகமான வாக்குகள் பதிவானதாக இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுது. இப்ப நம்ம இதுல என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் நம்பர், அவங்க சொல்றதுதான் உண்மை. இவர் வந்து இப்போ சத்யபிரதா சாகு சொல்லியிருந்தாருன்னா அது அவருக்கு கொஸ்டின் பண்ணணும் நம்ம. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் நமக்கு அத்தாரிட்டி, அவங்க சொல்றதா நம்பருங்க. இவர் சொல்லியிருந்தாருன்னா இவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு, நீங்க கம்மியா சொன்னீங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா தானே, ஒரே ஆபீஸ், 2 பேரும் வேற வேற இல்லைங்க. சென்ட்ரல்ல இருந்து வர்றவங்களும் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த இவங்களும் ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஒரே ஆபீஸ். இப்போ உங்களுக்கு சிம்பிளா மாறுதுன்னு கேக்குறேன். சிம்பிளா நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு சார். இல்ல, ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. ஒரு விஷயம் கேக்குற பாருங்க. ஒரு தாசில்தார் வந்து ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. தாசில்தாருக்கு மேல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாரு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு டேட்டா கொடுப்பாரு. எந்த டேட்டா நீங்க எடுத்துக்குவீங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்குற டேட்டா தான் ஆத்தரைஸ்டு டேட்டா. தாசில்தார் கொடுக்குற டேட்டா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட டேட்டா டிஃபர் ஆகுதுன்னா அங்க வந்து பதில் சொல்ல வேண்டியது தாசில்தார். சார், இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 1,50,00,000 வாக்குகளுக்கு அதிகமாக புதுசா கணக்கு காமிக்கிறதா சொல்றாங்க இந்த 5 ஃபேஸ்ல. இது எப்படி பாக்குறீங்க? இது வந்து வேற ஒரு பார்வை. தேர்தல் ஆணையம் வந்து ஏற்கனவே சொன்ன நம்பரை மாத்தி இப்ப சொல்றாங்கன்னு சொல்லுங்க. தமிழ்நாடு தேர்தல் இந்திய தேர்தல் ஒண்ணு கிடையாது. தேர்தல் ஆணையம் ஏற்கனவே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி முதல் கட்ட வாக்குப்பதிவு அல்லது 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்ச பின்னாடி கொடுத்த நம்பருக்கும் இப்ப கொடுத்துக்கிற நம்பருக்கும் இடையில ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? தமிழ்நாடு தேர்தல் இந்திய தேர்தல் கிடையாது, அதுவும் தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது, இதுவும் தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது. நீ அன்னைக்கு கொடுத்த நம்பருக்கும் இன்னைக்கு கொடுத்துக்கிற நம்பருக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன், இது என்ன காரணம்? நீங்க தான் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தை நம்ம கேட்கலாம். அதுக்காக தமிழ்நாடு தேர்தல் இந்திய ரெண்டுமே தேர்தல் இல்லைங்க. எல்லா இடத்துலயுமே குழப்படி நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி அது இந்திய தேர்தல் ஆணையம் சொல்றதுதான் சுப்பீரியர். ஆமா, அது சொல்றதா. அப்போ இதையும் ஏத்துக்கணுமா? இல்ல, இதுதான் கரெக்ட். அன்னைக்கு அங்க தப்பு பண்ணிருக்கிறது இங்க தமிழ்நாட்டுக்கு தப்பு பண்ணிருக்காதா? கண்டிப்பா. அதாவது அன்னைக்கு எல்லா ஸ்டேட்லயும் தப்பு பண்ணிருக்காதா? நீங்க அந்த ஏங்கல்ல பாத்தீங்கன்னா தப்பு தானே இது. அதுதான் அந்த ஏங்கல்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு கொடுத்த டேட்டாவும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தது, இன்னைக்கு கொடுக்குற டேட்டாவும் இந்திய தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குது. இதுல வந்து 2 டேட்டாவுக்கு இடையில இந்த டிஃபரன்ஸ் ஏன் வந்துச்சுங்கிறத வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமை பொறுப்பு மட்டும் இல்ல, அதுக்கான தேவையும் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. இதை வந்து அவங்க சொல்லணும், இதுக்கு என்ன காரணம்ட்டு விளக்கம் அளிக்க வேண்டும். இதுதான் நடக்க வேண்டிய விஷயம். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி லெனின். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.